ஹெவியா இருக்கோ எனக்கு எதுவும் தெரியல. ஃப்ரண்ட்ல லைட் இருக்கனால இதுவும் காலியாக போற ஸ்டேஜ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்க போறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக கிளம்ப போறேன். அதே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ வாங்க போலாம். இதுதான் நம்ம கிட்ட இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஃபேஸ் முதல்ல தொடச்சிக்கலாம். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் சும்மா கிளம்ப போறேன், சிம்பிள் லுக். ஸோ வாங்க கிளம்பலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தொடச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டெர்மா சீரம். இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து போட போறோம். ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு 3 டிராப்ஸ், 1 2 3, ஒரு 3 டிராப்ஸ் இட்டாச்சு. இது எதுக்கு போடுறேன்னு எனக்கே தெரியல, என்னோட சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ நானும் போடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு க்ரீம் அப்புறம் பவுடர் மட்டும் தான் போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் போடுறேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வீடியோக்காக உடனே போடுறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு போடுங்க. இப்போ வந்து நம்ம சீரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் வந்து இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்குதான் காலையில காலி ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதுல நிறைய கிரீம் இருக்கு, இதுல காலி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, கை வச்சோடனே எவ்வளவு வருது பாருங்க. நிறைய கிரீம் இருக்கு, அதனாலதான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். டாட் டாட்டா வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து எப்பவுமே 8 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனாலதான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து லாங் வீடியோவே போடுறது, டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம கிளம்புறதே ஒரு லாங் வீடியோவா போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். இது வந்து நைட்ல போடக்கூடாது, பட் நான் போடுவேன். ஏன்னா சும்மா வீடியோக்காக என்னென்ன போடுறதுக்காக நான் போட போறேன். நைட்ல போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா போடலாமா இல்லையான்னு தெரியாது. ஸோ லைட்டா சன்ஸ்கிரீன். இதுவும் காலியாக போற ஸ்டேஜ். ஐயோ கடவுளே, இப்ப நான் இது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கையில ஃபுல்லா வந்துருச்சு, பாக்கிறதுக்கு உங்களுக்கு லைட்டா இருக்கு. ஐயோ, இது எப்படியாவது உள்ள போக வச்சிடணும். ஐயோ கடவுளே, என்ன பண்ணலாம்? இது என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகேவா, இதுல எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதுல லைட்டா அது உள்ள போதான்னு பாக்கலாம். ஐயோ, ஓகே, சூப்பர், குட் ஐடியா. கையில இருக்கிறது ஓகே. லைட்டா எடுத்து இது உள்ள போட்டாச்சு. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, இப்ப சன்ஸ்கிரீன். இது போட்ட பிறகு உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலியா தெரியும். நிறைய பேருக்கு ட்ரை ஃபேஸ் இருக்கும், ட்ரை ஸ்கின். நிறைய நமக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு உடனே பவுடர் வச்சீங்கன்னா மொத்தம் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்படியே ஃபுல்லா ஆயிலியா இருக்கு. ஸோ வந்து நீங்க ஒரு மினிமம் 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க பவுடர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஆயிலியா இருக்கு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் பவுடர் அடிக்க போறேன். ஸோ அந்த கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? ஓகே, நம்ம வந்து இப்ப லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பாருங்க ரொம்ப ஆயிலியா இருக்கு. ஸோ நீங்க பவுடர் போட்டீங்கன்னா அப்படியே இதுவாயிடும், பவுடர் அப்படியே இருக்கும். அதனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து நம்ம பவுடர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லிப்ஸ்டிக் போடலாமா?
லிப்ஸ்டிக் போடலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு ஜெல் மாதிரி இருக்கு, இது போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இது வந்து ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு, பட் ஐ டோன்ட் லைக் திஸ் கலர். பிங்க் மாதிரி இருக்கும், அந்த லிப்ஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப கலரா இருக்கவங்க போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இருக்க கலருக்கு ஏற்பட்டாலும் செட் ஆக போறது இல்லை, பட் ஐ லைக் திஸ் கலர். ஓகே லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இப்போ கையில இருக்கு, ஷாலை தொடச்சிடலாம். இதனால டேப் பண்ணி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, பட் அப்படியே தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்றது? தலை வந்து நான் தலைக்கு தான் குளிச்சேன் காலையில, ஸோ நான் வந்து தலை வர போறது கிடையாது, அப்படியே தூக்கி ஒரு கிளிப் மட்டும் போட்டுற போறேன். இப்போ நம்ம கொஞ்சம் இது நார்மலான பிறகு பவுடர் மட்டும் தான் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃப்யூம் போட்டுடலாம். இது வந்து என்ன பர்ஃப்யூம் நான் சொல்ல போறது இல்லை, பிகாஸ் இந்த பர்ஃப்யூம் எனக்கு பிடிக்கலைங்க. எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான பர்ஃப்யூம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துலிப் பர்ஃப்யூம் தான் என்னோட ஃபேவரேட். அப்புறம் நிறைய இருக்கு, அது பேர் நமக்கு தெரியல. வேற எதுவுமே பிடிக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்ன பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ ஓகே பர்ஃப்யூமும் போட்டாச்சு. இப்போ நம்ம சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம தலை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலை தான். நம்ம தலை நான் வந்து மார்னிங் தான் தலை குளிச்சேன். இப்போ வந்து நான் ரொம்ப சிக்கா இருக்கு, சிக்காலாம் இல்லை, லைட்டா இதுவா இருக்கு. ஸோ நான் சீப்பே போடல, காலை தலை குளிச்சுட்டு அப்படியே போயிட்டேன். இப்போவும் நான் சீப்லாம் போட போதில்லை, ஜஸ்ட் கையில இப்படி எடுத்து ஒரு கிளிப் போட்டுற போறேங்க. லைட்டா இப்படி எடுத்து மேல தூக்கி ஒரு கிளிப் போட்டுடலான்னு இருக்கேன். ஓகே இதுவே நல்லாதான் இருக்கு. இப்போ நம்ம தலை வாரவும் நமக்கு டைம் கிடையாது, அப்படியே டைம் இருந்தாலும் நம்ம போய் தூங்க தான் போறோம். ஸோ இதுவே போதுமானதாகத்தான் இருக்கிறது. ஓகே இப்போ வந்து கிளிப் இதுதான் நம்ம போட போறோம். இப்போ இதை வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்படி போட்டு மேல போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. ஓகே போட்டாச்சு. இப்போ பவுடர் தான் நம்ம பேலன்ஸ் போட்டுட்டு லைட்டா அப்படி ஃப்ரண்ட்ல வைக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியா இருக்கு, அதனால நம்ம பவுடர் அடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு, நீங்களே பாருங்க நார்மல் ஆயிடுச்சு. ஸோ பவுடர் அடிச்சுக்கலாம். நான் வந்து காம்பேக்ட்லாம் போட போறது இல்லை, ஜஸ்ட் பான்ஸ் பவுடர் தான் போட போறேன். ஸோ வாங்க பவுடர் போட்டாச்சு, கொட்டியாச்சு, பவுடர் கொட்டியாச்சா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம பவுடர் போட்டாலும் அப்படியே சாஃப்டா இருக்கு. அது இதுக்கு முன்னாடி போட்டோம்னா ரொம்பவே ஆயிலியா இருக்கும். மேக்கப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், நான் ஒன்னும் புதுசா சொல்லல, நான் போடுறதான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஓகே ரொம்ப ஹெவியா இருக்கோ? ஓகே ஓகே. இன்னைக்கு சீக்கிரம் 6 o'clock வந்திருந்தாலும் இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8 o'clock. அவ்வளவு நேரம் வெட்டியாதான் இருந்தேன், வந்த உடனே சாப்பிட்டுட்டேங்க, ரொம்ப பசி, அதனால வந்த உடனே சாப்பிட்டுட்டேன். 6 o'clock சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி, கொஞ்ச நேரம் சாங்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஷின்சான், அப்புறம் கொஞ்சம் நியூஸ் பார்த்துட்டு இப்பதான் வரேன். அதுவும் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியா தோணுச்சு, அதனால வந்தேன். நான் வேற ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக தான். இப்போ ஓரளவு கவர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஹெவியா இருக்கோ எனக்கு எதுவும் தெரியல, ஃப்ரண்ட்ல லைட் இருக்கனால. ஓகே
ஹெவியா இருக்கோ என்னவோ, நம்ம இப்போ ஷால் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். காதுக்குலாம் லைட்டா அடிக்கல, காது கொஞ்சம் அடிச்சுக்கலாம். மார்னிங் டைம்ல வந்து வீட்டுல கிளம்பவே நமக்கு டைம் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 8:50க்கு ட்ரெயின். ஸோ வந்து எழுந்துக்கிறதே 8 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருவாங்க. அது அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி பேக்ல போட்டு ஓடி போய் 5 மினிட்ஸ். இப்போ 8:50க்கு ட்ரெயின், நான் வீட்டுல கிளம்புதே 8:45 கிளம்புவேன். பக்கத்துல தான் ஸ்டேஷன். ஸோ ஓடி போய் ஏறதுக்கே கரெக்டா இருக்கும் டைம். அதனால ட்ரெயின்ல போயிட்டு தான் சாப்பிட்டுட்டு தலை சீவிட்டு அப்புறம் ஸ்டேஷன் திருவள்ளூர் கிட்ட போயிட்டு, நான் திருத்தணில இருந்து திருவள்ளூர் போனோம். ஸோ திருவள்ளூர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் திருத்தணியே கிளம்பிட்டு போயிடுவேன். ஓகேன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா லைட்டு கொஞ்சம் கண்ணு இதுவா இருக்கு, அதனால எதுவும் தெரியல. ஓகே, நான் வந்து இப்ப கிளம்பியாச்சு. ஃபைனலா வேற என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சாரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா தெரியல. அதான் நான் சிம்பிளா கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் இதே கெட்டப்ல தான் போனேன், சேம். ஸோ தேங்க்யூ, பாய் பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.